Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Cooku with Comali ஷோல அஸ்வின் செஞ்ச ரெசிபி தான் பார்க்க போறோம். Sizzling Cauliflower Prawn தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ டைகர் ப்ரானை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 200 கிராம் காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கணும். மஞ்சள் தூள் போடாதீங்க, வெறும் உப்பு மட்டும் போட்டு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரான் எடுத்து மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரானில் 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ப்ரானை இந்த ஃப்ளாரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு ஒவ்வொரு ப்ரானாக எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண எண்ணெயே எடுத்துக்கலாம். கட் பண்ண பூண்டில் பாதி மட்டும் எடுத்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மட்டும் ஸ்வீட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரானையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சாஸ்லலாம் உப்பு இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நமக்கு ப்ரான் ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற பூண்டையும் இதில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். பாருங்கள், இந்தளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக உப்பு, இதையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், நல்ல கலர் மாதிரி சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நமக்கு காலிஃப்ளவரும் ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம சிஸ்லிங் பிளேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை அடியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸில் ரெடி பண்ண ப்ரானை ஒன்றா மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த சாஸை அந்த ப்ரான் மேலே அப்படியே கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.